friends, welcome to my channel. இந்த வீடியோவில் 10th standard geography lesson 2ல first detail பார்க்கலாம். Write about southwest monsoon. Southwest monsoon or rainy season. Southwest monsoon is the most significant feature of the Indian climate. Indian climateலேயே southwest monsoon தான் முக்கியமான சிறப்பான அம்சம். Significantனா important, featureனா சிறப்பம்சம். The onset of the southwest monsoon takes place normally over the southern tip of the country. Onsetனா தொடக்கம். ஸோ சவுத்வெஸ்ட் மான்சூன் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரி, கண்ட்ரியோடைய தெற்கு முனையில் ஆரம்பிக்கும். பை த ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், எப்போனா ஜூனோட ஃபஸ்ட் வீக்கில். அட்வான்சஸ் அலாங் கொங்கன் கோஸ்ட் இன் இயர்லி ஜூன். ஜூனோட ஸ்டார்டிங்கில் கொங்கன் கோஸ்ட்டில் தான் இந்த மான்சூனால் நல்லா காற்று வீசி நல்லா மழைலாம் பெய்யும். கொங்கன் கோஸ்ட்னால் வந்து கேரளா சைடு. அண்ட் கவர்ஸ் த ஹோல் கண்ட்ரி பை 15th ஜூலை. 15th ஜூலையில் கண்ட்ரி ஃபுல்லாக சவுத் வெஸ்ட் மான்சூனால் பரவலாக மழை பெய்யும், காற்று வீசும். த மான்சூன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை குளோபல் ஃபெனோமெனன் லைக் எல்னினோ. எல்னினோன்ற காரணியால் பருவக்காற்று பாதிக்கப்படுது. எல்னினோனா ஓஷன் வாட்டர் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும், அதாவது கடல் தண்ணியோடைய வெப்பம் வந்து அதிகரிக்கும். ப்ரையர் டு த ஆன்செட் ஆஃப் த சவுத் வெஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே த டெம்பரேச்சர் இன் நார்த் இந்தியா ரீச்சஸ் அப் டு 46 டிகிரி செல்சியஸ். நார்த் இந்தியாவில் டெம்பரேச்சர் வந்து 46 டிகிரி செல்சியஸ் ஆகிடும். ப்ரையர்னா பிஃபோர். த சடன் அப்ரோச் ஆஃப் மான்சூன் விண்ட் ஓவர் சவுத் இந்தியா வித் லைட்னிங் அண்ட் தண்டர் இஸ் டேர்ம்ட் அஸ் த பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். திடீர்னு சவுத் சைடில் மான்சூன் விண்ட் வந்து இடி மின்னலோட ஆரம்பிச்சுது அப்படின்னா பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். சடனாக வந்து இடி மின்னலோட பருவக்காற்று ஆரம்பிச்சதுன்னா அதுக்கு பேர் பிரேக் ஆர் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். த மான்சூன் wind strikes against the southern tip of the Indian landmass and gets divided into 2 branches. இந்திய நிலப்பரப்பில் சவுத் சைடில் மான்சூன் விண்ட் ஸ்ட்ரைக் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து 2ஆக டிவைட் ஆகும். ஒன்று வந்து அரேபியன் சி பிரான்ச், இன்னொன்று வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். அரேபியன் சி பிரான்ச் இங்கே இருக்கும், இங்கே வந்து பே ஆஃப் பெங்கால். அதுதான் ஒன் பிரான்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அரேபியன் சி அண்ட் அதர் பிரான்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால். ஃபஸ்ட்டு அரேபியன் சி பிரான்ச். Arabian Sea branch of southwest monsoon gives heavy rainfall to the west coast of India as it is located in the windward side of the western Ghats. இதுதான் இந்தியான்னு வச்சுக்கோங்களேன். வெஸ்ட் கோஸ்ட்டு மேற்கு கடற்கரையில் நிறைய மழை கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விண்ட்வார்ட் சைடில் லொக்கேட்டட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நிறைய மழை கிடைக்கும். Next, the other part which advances towards north is obstructed by Himalayan mountains and result in heavy rainfall in north. வேறு எங்கே நல்ல மழை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனை தடுத்து வச்சுக்கிட்டு நார்த் இந்தியாவில் நிறைய மழையை கொடுக்கும். அங்கே வந்து நல்ல மழை பெய்யும். ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் வந்து இந்தியாவில் மேல் பக்கத்தில் இருக்குது இல்லையா, ஸோ இந்த சைடு வந்து நல்ல மழை பெய்யும். ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஷிம்லா இந்த மாதிரி இடங்களில். ஆஸ் ஆரவல்லி மவுண்டன் இஸ் லொக்கேட்டட் parallel to the wind direction. ராஜஸ்தான் அண்ட் வெஸ்டர்ன் பார்ட் do not get much rainfall from this branch. ஆரவல்லி மவுண்டைன் விண்டு டைரக்ஷனுக்கு பேரலாக இருக்கிறதுனால ராஜஸ்தானுக்கும் வெஸ்டர்ன் பார்ட்டுக்கும் நிறைய ரெயின்ஃபால் இந்த பிரான்ச்சிலேருந்து கிடைக்கல. நெக்ஸ்ட்டு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச். த விண்ட் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூவ் டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் இந்தியா அண்ட் மியான்மர்.
இந்த பிரான்ச்சிலேருந்து போகக்கூடிய விண்ட் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் இந்தியாவுக்கு போகும், மியான்மருக்கு போகும். This wind is trapped by a chain of mountains, namely Garo, Khasi and Jaintia, are mainly responsible for the heaviest rainfall caused at Mawsynram located in Meghalaya. இந்த விண்டை கரோ, காசி, ஜெயின்டியா இந்த 3 மவுண்டெயின்ஸும் தடுத்து வச்சு மேகாலயாவில் இருக்கிற மௌசின்ட்ரம் அப்படிங்கிற பிளேஸில் நிறைய ரெயின்ஃபாலை கொடுக்கும். லேட்டர் இட் ட்ராவல்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட் which result in decrease in rainfall from east to west. அதுக்கப்புறமா இந்த விண்டு வந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போகும். அப்படி போகும்போது ரெயின்ஃபால் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். ஓவரால் about 75% of Indian rainfall is received from this monsoon. இந்தியாவில் 75% ரெயின் வந்து இந்த மான்சூனால் தான் நம்மளுக்கு கிடைக்குது. Thanks for watching.